அன்பே டயானா படம் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை நாங்கள் திருநெல்வேலி ஏரியாவுக்கு ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். Max Gold. Cash for gold. Call 044-4545-4545. Max Gold. Cash for gold. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து இந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த தளபதி விஜய் தற்போது அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி இனி படங்களில் நடிக்க மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டார். டைரக்டர் அட்லி அவரை அடிக்கடி தனது அண்ணன் என்று சொல்லுவார். அல்லு அர்ஜுன் படத்திற்கு பிறகு அட்லி விஜயின் வாழ்க்கை வரலாற்றை இயக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக ஆரம்ப காலத்தில் விஜய் சினிமாவில் சந்தித்த அவமானங்கள் முதல் முதலமைச்சராக உயர்ந்தது வரை அவரது வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க முடியுமா? அட்லி இல்லை என்றால் வேறு எந்த இயக்குனராவது இப்படிப்பட்ட ஒரு பயோபிக்கை இயக்கும் வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. விஜயனுடைய பயோபிக் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால் அவரே வந்து அட்லியை வந்து டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுவும் அந்த ராக்காக்கு அடுத்த படமே இந்த பயோபிக்காக இருக்காங்க. ஆனால் விஜயனுடைய ரொம்ப ஒரு தீவிர ரசிகராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சினிமா நடிகருடைய வாழ்க்கை வரலாறை பயோபிக்காக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த சொசைட்டிக்கு வந்து எந்த வகையிலும் பயன்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் விஜய் என்கிற நடிகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம்லாம் இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா எஸ்ஏசி என்கிற ஒரு பிரபல இயக்குனருடைய மகன் அவர் வந்து இவரை நடிகராக அறிமுகப்படுத்துகிறாரு. எல்லா நடிகர்களுக்கும் அவருடைய திரையுலக பயணத்தில் மேடு பள்ளங்கள் இருக்கிற மாதிரி விஜய்க்கும் இருந்தது. ஆரம்பத்தில் இவரே குறிப்பிட்ட மாதிரி சில அவமானங்களையும் அவர் சந்திச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். குமுதம் போன்ற பத்திரிகையை இதெல்லாம் மூஞ்சியா அப்படின்னு எழுதினாங்க. அதே குமுதம் வந்து விஜயினுடைய பேட்டிக்காக காத்திருந்ததெல்லாம் வரலாறு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நடிகருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அவமானங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாது. சொல்லப்போனால் இப்படி ஒரு அவமானங்களை சந்தித்தால்தான் இந்த இடத்துக்கே வர முடியுங்கிறது தான் ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. விஷ்ணு விஷால் கூட சமீபத்தில் இதே மாதிரி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணி எல்லா நடிகர்கள்கிட்டையும் இருக்கும். நம்ம தனிப்பட்ட முறையில் பல நடிகர்களுடைய நண்பராக இருக்கும், நமக்கு பல பேர் நண்பராக இருக்காங்க. அவர்கள் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கு. அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு நடிகருடைய பயோபிக்கை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் இவர் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னும் பல வருடங்கள் அரசியலில் அவர் இருந்து ஒரு காமராஜர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனையை எதிர்காலத்தில் செய்தால் அன்னைக்கு விஜயனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பயோபிக்காக எடுக்கலாம். பயோபிக்காக எடுக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு தகுதியானதாக மாறும். இன்றைய கட்டத்தில் வந்து அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புதுச்சேரியிலிருந்து ஈரா ராகச்சந்திரன் கேட்டிருக்காப்லண்ணே. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா போன்ற இயக்குனர்கள் தங்கள் பெயராலேயே ஒரு திரைப்படத்திற்கு அடையாளமாக இருந்தார்கள். அவர்களின் பெயரே அந்த படத்தை பார்க்கும் ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதன் பிறகு அந்த வரிசையில் இடம்பெறுவார்கள் என்று நான் எதிர்பார்த்த இயக்குனர்களில் சசி, பாலாஜி சக்திவேல், மிஸ்கின் ஆகியோர் இருந்தனர். அந்த பட்டியலில் சேரனும் ஒருவர். ஆனால் காலப்போக்கில் அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று எனக்கு வருத்தம் இருக்கிறது. ஒரு வரலாற்று நாயகனின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சேரனுக்கு இருந்ததாக முன்பு செய்திகள் வந்தன. அது ஏன் நிறைவேறவில்லை? அதே போல கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக சேரன் இயக்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படம் அவருக்கு மீண்டும் ஒரு சிறந்த கம்பேக் படமாகவும் அமையும் என்று நினைக்கிறேன். நான் நினைப்பது சரியா, கேட்பது சரியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலாக அவர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்குவாராங்கிறது அப்புறம். பட் அதற்கு முன்னாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு படமாக்குறதுக்கான முயற்சியில் வரலாற்று நாயகன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் நிறைய பண்ணியிருக்காருங்க, சமூக நீதிக்காக நிறையா போராடியிருக்காரு. ஸோ அப்போ அவரோட ஒரு ட்ராவல் ஆகி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து வாங்கி அதை ஒரு திரைக்கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு.
துரதிருஷ்டவசமாக என்னாச்சுன்னா பெரிய ஐயா சின்ன ஐயா சண்டை வந்துருச்சு. ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ் வந்துருச்சு. வந்தோடனே இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அன்புமணி தரப்பு தான் இந்த படத்துக்கு பேக்கிங்காக இருந்தாங்க. அவங்க தான் தயாரிப்பாளர். ஆமாம், தயாரிப்பு தமிழ் குமரன் அறிவிக்கப்பட்டாலும் கொஞ்சம் மணியாக ஒரு பணம் போடுற இன்வெஸ்டர். ஆமாம், அது வந்து அந்த பக்கம் தான் இருந்தாங்க போல இருக்கு. ஸோ அப்போ இவர்கள் 2 பேரும் என்னைக்கு ஒன்று சேர்றாங்களோ அன்றைக்கி தான் மீண்டும் இந்த படம் பற்றி பேச்சே வருங்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இவரும் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்ததுல பெருமகிழ்ச்சி இப்போ சேரனுக்கு தான். மீண்டும் அந்த முயற்சியை கையில் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் இதில் இந்த இவர் கேள்வி கேட்டார்ல, பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, இந்த வரிசையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கினேலாம் சேர்த்து வச்சிருக்காருப்பா. என்ன அடிப்படையில்? இல்லைங்க, தனி அடையாளம். அதாவது ஒவ்வொருத்தரும் எப்படி படம் எடுக்கிறாங்கிறது வேற. ஆனால் இது மிஸ்கின் படம், இது சசி படம், நம்ம அடையாளப்படுத்துறோம்ல, அதை சொல்ல. ஆக்சுவலி என்ன காரணம்னா, இப்போ அந்த மாதிரியான இயக்குநர்கள் ஏன் இந்த தலைமுறையில் உருவாகலைங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. பாலு மகேந்திராவாக இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஸ்டாரை நடிக்க வச்சாலும் பார்த்தீங்கன்னா அது அந்த இயக்குனருடைய படமாக தான் இருக்கும். இப்போ 16 வயதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு பிரபலமான நடிகர் தான். ஆனால் அவருக்கு கோவணம் கட்டி சப்பானியா மாற்றினது தானே பாரதி ராஜாவுடைய வெற்றி. அதே மாதிரி சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாக இருந்தாலும் முதல் மரியாதையில் என்ன பண்ணார்? அவர் சாதாரணமாக ஒரு வேட்டி துண்டை கட்டிட்டு அப்படி நடக்க விட்டார்ல. ஸோ இந்த மாதிரி இயக்குனர்கள் தங்களுடைய தனித்தன்மையை இழக்காமல் அந்த முன்னணி ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய கட்ஸு. ஆனால் இந்த தலைமுறை இயக்குநர்களுக்கு அந்த இது இல்லை. ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுடைய விருப்பத்துக்காக இவங்க கொஞ்சம் மடங்கி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டர் உருவாகாமல் போயிட்டாங்க. இல்லை, பல ஹீரோக்கள் இந்த மாதிரி இயக்குநர்கள்ட்ட போய் சிக்கணும்னா அவங்க பாதையில் நம்ம போக வேண்டியிருக்கணும். வரவே மாட்டாங்க. அது வேற விஷயம். அப்படியே வந்தாலும் முதல்ல உட்காந்து எனக்கு வந்து என் ரசிகர்கள் இதைத்தான் விரும்புவாங்கன்னு அவங்க மண்டையை கழுவி விட்டுருவாங்க. இலங்கையிலிருந்து மதிசாந்து கேட்டிருக்காப்புலண்ணே, லைக்கா தயாரிக்கும் படங்கள் வெளியாகும் ஒவ்வொரு முறையும் அதன் விளம்பர திட்டம் மற்றும் வெளியீட்டு தேதியை பற்றி தொடர்ந்து விமர்சனங்கள் எழுகின்றன. தற்போது 30 கோடிக்கும் அதிக செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள ஜேசன் சஞ்சயின் சிக்மா படத்தை உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் ஸ்பைடர்மேன் வெளியாகும் அதே நாளில் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் முதல் தேர்வாக ஸ்பைடர்மேன் இருக்கும் என்பது தெரிந்த விஷயம்தானே. அந்த நேரத்தில் சிக்மா படத்திற்கான விளம்பரங்களும் பெரிய அளவில் இல்லை. இப்படியாக மீண்டும் ஒரே மாதிரியான வெளியீட்டு மற்றும் மார்க்கெட்டிங் தவறுகள் ஏன் அங்கு நடக்கின்றன? லைக்கா உண்மையிலேயே திரைப்பட தயாரிப்பில் முழு ஆர்வத்தோடு செயல்படுகிறதா, அல்லது அங்கு வேறு ஏதேனும் காரணங்களால் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே இந்த கேள்வியை வந்து லைக்கா நிறுவனம் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். உங்கள் நிறுவனத்தை வந்து ஒருத்தர் இப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன காரணங்கிறது அவங்க தான் சொல்லணும். பட் அதே நேரம் நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது தோன்றுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிக்மா படத்தை எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 31 மாதிரி ஒரு டேட்டு, 23 31 ஒரு டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இதுக்கு முதல் வாரம் என்ன படம் வருது, அடுத்த வாரம் என்ன படம் வருது, தெலுங்கில் என்ன படம் வருது, மலையாளத்தில் என்ன படம் வருது, கன்னடத்தில் என்ன படம் வருதுன்னு இதை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது அவங்க கணக்கில் எடுத்துக்கலை. என்ன ஆனால் என்னென்னா இவர் சொல்கிற மாதிரி ஸ்பைடர்மேனும் அதே தேதியில் வருவதால் நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் இந்த மாதம் வர்றதுனால சிக்மாவே அவங்க பிளான் பண்ண டேட்டில் வரப்போகிறது இல்லை. நிச்சயமாக அது தள்ளத்தான் போகுது. ஏன்னா இப்போ அவங்க 23 வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வாரம் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது, அதுக்கு முதல் வாரமும் கொண்டு வர முடியாது. அதனால் அடுத்தடுத்த மொழிகளில் என்ன படம் வருதுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு வந்து இங்கே பட தேதியே வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கு லைக்காவும் விதிவிலக்கு இல்லை. பட் அதே நேரம் இவருடைய கேள்வியை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவங்க ஒரு சூப்பரான படத்தை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த ரிலீஸ் டேட்டில் வந்து சொதப்பிடுறாங்கிறது தான் இவர் சொல்கிற அபிப்பிராயமாக இருக்குது. அது ஒருவேளை சரியாக இருக்கும் பட்சம் லைக்கா நிறுவனம் அது குறித்து கருத்தில் எடுத்துக்கணும். சென்னையிலேருந்து அருண் கேட்டிருக்காருண்ணே, சமீப காலமாக ஓடிடி தளங்களில் வெளியாகும் பல வெப்சீரிஸ்களில் அதிக அளவில் கெட்ட வார்த்தைகள் மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெறுவதால் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தனியாக பார்த்தால் கூட வீட்டில் இருப்பவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. என்னை போல பல குடும்பங்களிலும் இதே பிரச்சனை உள்ளது. முன்பு மக்கள் பார்ப்பதற்காக தொடர்கள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓடிடி நிறுவனங்களின் வணிகத்தை மட்டுமே இலக்காக கொண்டு இப்படிப்பட்ட தொடர்கள் உருவாக்கப்படுகின்றனவா என்ற எண்ணம் வருகிறது. இந்த நிலை எதிர்காலத்தில் மாறுமா அல்லது இனியும் இதுவே தொடருமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, மாறுமா மாறாதாங்கிறது அந்தந்த நிறுவனங்களுடைய முடிவு தான். பட் அவங்களுக்குன்னு ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்ன மாதிரி படங்களை மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க
அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் இந்த மாதிரி படங்களை அவங்க வாங்குறாங்க. முக்கியமாக இது போன்ற ஓடிடி நிறுவனங்களே வெப்சீரிஸில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி பேசும்பொழுது அது மாதிரி காட்சிகளை வைக்கும்போது அதுக்கு நிறைய பேர் வர்றாங்க பார்க்குறாங்கங்கிறது தான் அவங்களுடைய முடிவாக இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றிப்பாங்க? இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து நிராகரிக்கணுங்க. நீங்கள் அதை பார்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. என்ன கேட்டால் இன்னும் சொல்ல போனால் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பல நல்ல சீரீஸ்லாம் வருது. அதை தான் அவர் சொல்கிறாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி அப்படின்னு இந்த டைட்டன் வாட்ச் கம்பெனியை இந்த டாடா நிறுவனம் ஹோசூரில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, அதுக்காக அவங்க எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்திச்சாங்கங்கிறது தான் அதனுடைய கதை. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்த எபிசோடையும் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அது லீவ் போட்டுட்டு அதை மொத்தத்தையும் பார்த்துருவீங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டும் ஓடிடியில் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கேடுகட்ட கண்டென்ட்டை தேடி போகிறதுனால அல்லது தேடி போகிற கூட்டம் அதிகம் இருப்பதால் இவங்க இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வன்முறை உள்ள கண்டென்ட்டை மக்கள் நிராகரிக்கும் போது அந்த ஓடிடி நிறுவனங்கள் திருந்துவாங்க. என்னடா அது நம்ம இப்படி கணக்கு போட்டோம் யாருமே பார்க்கலையே, அப்போ இனிமேல் நம்ம இதை எடுக்க வேணாங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. இந்த மாமன் டைரக்டர் இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக இருக்குன்றாங்க. ஆமாம், இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா இப்போ கதிர் போன்ற இப்போ இவர் சொல்கிற அந்த பிரசாந்த் பாண்டியராஜன் மாமன்கிற ஒரு படத்தை எடுத்த ஒரு டைரக்டர். ஆனா இவங்க வந்து அந்த வெப் சீரிஸ்க்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா கெட்ட வார்த்தை இவங்க பேசுறாங்க. பாலசரவணன் ஒரு காமெடியன், அவர் ஒரு வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதாங்க இந்த நிறுவனமே கேக்குதுன்னு சொல்றேன். அப்போ கேட்பாங்க, நீங்க வந்து கலைஞர்கள்ல நாளைக்கு மக்களோட நீங்க தானே இன்டராக்ட் பண்றீங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஓனரும் அமேசான் ஓனருமா மக்களோட இன்டராக்ட் பண்றாங்க. நீங்க தானே மக்களை போய் பாக்குறீங்க. நாளைக்கு ஒரு குடும்பம் அவங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்க கூட ஆசைப்படுவாங்க. ஆனா இப்படி எல்லாம் டயலாக் பேசுனீங்கன்னா உங்க கூட யார் நிக்கிறதுக்கு எல்லாருமே கூச்சப்படுவாங்க. எல்லாத்துக்கு மேல அந்த கெட்ட வார்த்தைகள் அதுக்கு தேவையே படல. ஆமா, பேசாமலே நான் வேற ஒரு வார்த்தையை போட்டு நீங்க அந்த காட்சியில கொண்டு போகலாம். இப்ப அவங்களே படம் எடுக்கும்போது இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வைக்கிறது இல்ல. வெப் சீரிஸ்க்கு மட்டும் அது என்ன ஒரு ஸ்பெஷல் தகுதி, கேவலமான தகுதியா வச்சிருக்கான்னு தான் தெரியல. அதுதான் மக்கள் நிராகரிப்பது தான் இதுக்கான ஒரே தீர்வு. கொழும்பிலிருந்து அதியன் கேட்டிருக்காப்லண்ணே, கூலி படம் வெளியான போது அதற்கு வழங்கப்பட்ட சான்றிதழை காரணமாக கொண்டு குழந்தைகள் பார்க்கக்கூடாது, பெண்கள் பார்க்கக்கூடாது, குடும்ப பார்வையாளர்கள் தவிர்க்க வேண்டும் என்கிற வகையில் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. முதல் முறையாக திரையரங்குகளின் வாசலில் கூட சிறுவர்களை இந்த படத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்று ஹோர்டிங் வைக்கப்பட்டதாகவும் நான் செய்திகளை பார்த்தேன். இதனால் அந்த படத்தின் வசூலும் கணிசமாக பாதிக்கப்பட்டதாக பேசப்பட்டது. ஆனால் இதே போல சான்றிதழ் பெற்ற மற்ற படங்களுக்கு இத்தகைய பிரச்சாரம் பெரிதாக நடந்ததாக தெரியவில்லை. இந்த நிலை ஜனநாயகன் படத்திற்கும் ஏற்படுமா, அல்லது அது விஜய் நடித்த படம் என்பதால் இந்த விவகாரம் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படாமல் விடப்படுமா அப்படின்னு கேட்டு. இல்லை, நல்ல கேள்விதான். பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கூலி படம் வரும்போது வந்து திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்படியும் பல தியேட்டர்களில் முக்கியமாக பிவிஆருடைய அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து இந்த போர்டு வந்து வச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போர்டு வைக்கலன்னு வச்சுக்கலாம், குடும்பத்தோட வந்து எல்லாருமே வந்து கவுண்டரில் வந்து தகராறு பண்ணுற, டிக்கெட் கவுண்டரில் தகராறு பண்ணுற ஒரு சூழல் உருவானது. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, வாசல்லே அப்படி ஒரு போர்டை வச்சு இந்த அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கூலி படம் வணிக ரீதியில் இன்னும் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கும். இந்த சான்றிதழ் ப்ளஸ் இப்படியெல்லாம் போர்டு வச்சதுனால அதை அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணலை. அது வந்து இங்கே நிலவரம். ஆனால் நீங்கள் துபாய் போன்ற, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 18 வயசுக்கு குறைவானவர்களை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓவர்சீஸில் வசூல் குறைந்ததற்கு அதெல்லாம் காரணமாக இருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்குது. இப்போ பிவிஆரை பொறுத்த வரைக்கும் கூலி படத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஜனநாயகனுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். என்னன்னா முதலமைச்சர் நடித்த படம், நம்ம இப்படி ஒரு போர்டு வச்சோம்னா அவங்க அரசு நம்மளை என்ன மாதிரி டீல் பண்ணுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் இதுக்கு நம்ம யூகமாக பதில் சொல்கிறத விட அந்த படம் வந்த பிறகு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத வச்சு தான் பதில் சொல்ல முடியும். பட் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நீங்கள் கூலிக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் ஜனநாயகனுக்கு எடுக்கணும். அதுதான் சரியான விஷயமா இருக்கும். அவர் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் இந்த இப்படி போர்டை வச்சு விளம்பரப்படுத்துறீங்களே, அதே மாதிரி மற்ற ஹீரோக்கள் நடித்த படங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிச்சுன்னா அதையே விளம்பரப்படுத்த மாட்டேங்கிறீங்க, அதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதையும் கேட்க இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் பிரபலம் இல்லாத ஒருத்தர் நடித்த படம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பெரிய அளவில் அதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோ வரப்போகிறது இல்லை.
புரியுதா இல்லையா? ஆனால் ஒரு கூலி மாதிரி ஜனநாயகன் மாதிரி படத்துக்கு பெரிய ஹீரோ படங்கிறதுனால கூட்டம் வந்து பெரிய அளவில் திரண்டு வரும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ பிவிஆர் அப்படி ஒரு போர்டு வச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு பெரிய சமூக சீர்திருத்தத்துக்காக வைக்கிறாங்க. கவுண்டரில் வந்து தகராறு பண்ணி எங்கள் தொண்டையை தண்ணி வத்தி போகிற அளவுக்கு நடக்க வேணாங்கிறதுனால வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு புதுமுக நடிகருடைய படத்துக்கு அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.